பாஸ்கர் என்பவர் என்னிடம் பேசிக்கொண்டே கதவை அடைத்துவிட்டு என்னை கட்டிப்பிடித்து, ரைட் அதெல்லாம் வேண்டாம், எனது வாயை அவர் கையால் இறுக்கமாக மூடிவிட்டு, கத்தினால் உன்னை தவறாக பேசி அசிங்கப்படுத்தி விடுவேன் என்று கூறிக்கொண்டு எனது கலைத்து எனது விருப்பம் இல்லாமல் உடலுறவு செய்தார். இந்திய அரசியலிலே முதலாக ஈனம், மானம், சூடு, சொர்ணம் இல்லை. ஞானசேகரன் தவறு செய்யவில்லை. பாஸ்கர் சாரி, அதுக்கு என்ன பண்ணுறது? ஞானசேகரன் எல்லாம் அதுக்கு எந்த பேர் எடுத்தாலும் திமுக தான் ஒரு நம்ம என்ன பண்ணுறது? பாஸ்கரன் அவர்கள் இந்த விஷயம் வெளியில் தெரியாமல் இருக்க நான் எப்போது கூப்பிடுகிறனோ அப்போதெல்லாம் மறுத்துக்கொள்ளாமல் வர வேண்டும். இல்லை என்றால் பொய்யான அவதூறையும் வீடியோவையும் பரப்பி விமானத்தை வாங்கிவிடுவேன் என்று மிரட்டியே கடந்த 6 மாத காலமாக பல முறை என்னை கட்டாயப்படுத்தி மேற்படி அவர் கார் உடலுறவு செய்தார். என்னையும் எனது மகனையும் திருவுக்கர கிராமத்தில் வாழவிட மாட்டேன் என்றும், என் இஷ்டப்படி இருந்தால் உயிர் பிழைக்கலாம், இல்லை என்றால் தொலைத்திடுவேன் என்று ஒரு வாரமாக என்னை கொலை மிரட்டல். தமிழகத்தினுடைய முதலமைச்சரையும் குறிப்பாக திமுகவுடைய தலைவராக இருக்கிற திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறேன், இதுதான் நீங்கள் பெண்களை காப்பாற்றுகின்ற லட்சணமா? இந்த கட்சியின் தலைவராக இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் வழிநடத்துகிற அந்த திமுகவுடைய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக பொறுப்பில் இருக்கிற மத்திய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிற விழுப்புரம் நகரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக திரு லட்சுமணன் பேரிலே 3 மாதங்களுக்கு முன்பு அந்த வானூர் மேற்கு மாவட்டத்துக்கு திமுகவுடைய பொறுப்பாளராக போடப்பட்ட திரு பாஸ்கரன் மீது தான் இந்த கற்பழிப்பு புகார் வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து நாங்கள் என்ன சொன்னோம்? குற்றம் சாட்டப்பட்ட கற்பழிப்பு புகார் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற திரு பாஸ்கரன் மீது தமிழக காவல்துறை, விழுப்புரம் மாவட்ட காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், துரிதமாக விசாரிக்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும், அவருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும், நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்று தான் நாங்கள் கோரிக்கை வச்சோம். இதுமாரி பல எல்லா ஆட்சிலையும் சம்பவங்கள் சிலெல்லாம் நடக்கும்போது எல்லாரும் குற்றச்சாட்டு நடவடிக்கை இருக்க சொல்லி எல்லாரும் சொல்லுவோம். ஆளுங்கட்சி நாங்கள் எங்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி, உங்கள் ஆட்சியில் இருந்தால் என்ன பண்ணுவோம், அந்த குற்றவாளி மீது நடவடிக்கை எடுங்க, வழக்கு பதிவு செய்யலாம், வழக்கு பதிவு செய்யுங்கன்னு சொல்லுவோம். வழக்கு பதிவு செய்தால் விரைந்து விசாரணை செய்து அந்த குற்றவாளியை கைது செய்து விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவருக்கு தண்டனை பெற்றுத்தாருங்கள் என்று கோரிக்கை வைப்போம். ஏன் இப்போது கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் சொன்னார், கோயம்புத்தூரில் ஒரு பாலியல் வழக்கு. தமிழக காவல்துறை, யாருடைய காவல்துறை? திரு மு க ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை 11 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் தேடுகிறார்கள். அந்த கற்பழிக்கப்பட்ட பெண்ணை, பாதிக்கப்பட்ட பெண்ணை தேடுகிறார்கள். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண் என்ன பண்ணுறார்? அங்கிருந்து தவழ்ந்து வந்து ஒரு வீட்டு செவுரை ஏறி குதித்து அந்த வீட்டுக்குள் மத்திய மாடிக்குள்ளே சென்று அழைத்திருக்கிறார். யாரும் வரவில்லை என்ற ஒன்று அந்த மாடியிலேருந்தே பக்கத்து மாடிக்கு சென்று அங்கே கதவை தட்டி அவர்கள் வந்து உதவி செய்து
பிறகு காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்த பிறகு, ஆனால் அது வரைக்கும் 5 மணி நேரம் இந்த காவல்துறை தேடுகிறது, தேடியதாக சொல்லுகிறது, தேடியதாக சொன்னது. ஆனால் அதில் என்ன சொன்னார் முதலமைச்சர்? தேடினாங்க, தேடல, அது அப்புறப்பட்ட விஷயம். ஆனால் சம்பவம் நடந்தது உண்மை. அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார், புகார் கொடுத்தாங்க, அதில் வழக்கு கூட பதிவு செய்யல. ஆனால் முதலமைச்சர் என்ன சொன்னார்? இதில் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படும், விசாரிக்கப்படும், 30 நாளிலே தீர்ப்பு வழங்கப்படும். அவரே இன்ஸ்பெக்டர், அவரே விசாரணை செய்கிறார், அவரே நீதிபதியாகி நாங்கள் வழக்கு தீர்ப்பு வழங்கப்படும், பெற்றுத்தருவோம் என்று சொன்னார். வழங்கப்படும் சொல்ல பெற்றுத்தருவோம் என்று சொன்னார். சரி, கோயம்புத்தூரில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு ஒரு நீதி, விழுப்புரத்தில் பாதிக்கப்பட்ட திருவுக்கரையை சேர்ந்த அந்த பெண்ணுக்கு என்ன நீதி? என்ன நீதி தான்? இதுவரை இத்தனை வருஷம் நாங்களும் அரசியல் இருந்துட்டோம். நான் இந்த 25 வருஷமாக எம்எல்ஏ எம்பியாக இருந்துட்டேன். நீங்களும் இந்த இங்கெல்லாம் இருக்கிறீங்க, பத்திரிகையாளர் ஊடகம்லாம் இருக்கீங்க, பல பேரை பார்த்துருப்பீங்க. ஒரு அழகான விளக்கத்தை விழுப்புரம் மாவட்ட மத்திய திமுகவுடைய செயலாளர், விழுப்புரம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கார். ஒரு அறிக்கையை, கண்டன அறிக்கை என்ற பேரில் எனக்கு கொடுத்துருக்கிறார். இதுவரை யாராவது பார்த்துருக்கீங்களா? இந்திய அரசியல் முதல் முதலாக பாருங்கள், திமுகவுடைய மத்திய மாவட்ட செயலாளர் திரு லட்சுமணன் அவர்கள் கொடுத்திருக்கிற அறிக்கை. என்ன அறிக்கை கொடுத்திருக்கிறார்? மாவட்ட செயலாளர் திரு டாக்டர் இரா லட்சுமணன் எம்எல்ஏ கண்டன அறிக்கை. எதற்கு கண்டன அறிக்கை? நீங்கள் தான் சொல்லணும். எதற்கு கண்டன அறிக்கை? வானூர் மேற்கு ஒன்றிய செயலாளர், ஈனம் மானம் சூடு சொர்ணம் இல்லை, வானூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு பாஸ்கர் மீது அவதூறு பரப்பும் சிந்தனையாளர்களுக்கு கண்டனம். என்ன சொல்றாரு? வானூர் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் மீது அவதூறு பரப்புகிற. எங்க அவதூறு பரப்புகிறது? யார் அவதூறு பரப்புறாங்க? அப்ப காவல்துறை அவதூறு பரப்புதா? இந்த மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் பாஸ்கரன் மீது குற்ற வழக்கு 36/39/25 கோட்டக்குப்பம் அனைத்து காவல் நிலையம். இது குற்ற வழக்கு முதல் தகவல் அறிக்கை, எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆரில் குற்ற எண் 39/25 என்ன பிரிவின் கீழே 64 பிஎன்எஸ் ஆக்ட். பிஎன்எஸ் 64 கற்பழிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. யார் மீது? இதில் யார் குற்றவாளி? நடந்த சம்பவம் 19/11 அன்றைக்கு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் எப்போ நடந்தது? ஒரு நாள் இரவு 8 மணி அளவில், ஜூன் மாதம். பாதிக்கப்பட்ட பெண் பேர் சொல்லக்கூடாது. குற்றவாளி யார்? தெரிந்த, ஐயப்பாட்டுக்குரிய, தெரியாத குற்றஞ்சாட்டப்பட்டவரின் முழுமையான விவரங்கள் நல்லா பார்த்துங்க. குற்றஞ்சாட்டப்பட்டவர் திரு பாஸ்கரன், சன் ஆஃப் கோவிந்தசாமி, திருவக்கரை வில்லேஜ், வானூர். இது உண்மையா இல்லை இது உண்மையா? வழக்கு பதிவு செய்யப்பட்டது உண்மையா இல்லையா? வழக்கு பதிவு செய்தது யார்? தமிழகத்தினுடைய முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையில் கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் குற்ற வழக்கு எண் 39 கீழே பிரிவு 64 கற்பழிப்பு வழக்கு ஞானசேகரன் என்பது மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் எங்கே அவதூறு? யாராவது நான் முட்டாளாக இருக்கலாம், இங்கே இருக்கலாம், நாங்களாம் முட்டாளாக இருக்கலாம், அதிமுக எல்லாம் முட்டாள், நீங்களாம் சொல்லுவோம். இதில் எங்கே அவதூறு? அவதூறா? தோல்வி பயத்தால். சரி, ரைட்டு. வானூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு கே பாஸ்கர் மீது திட்டமிட்டு வீண் பழி சுமத்தும் கீழான செயல்பாடில் ஈடுபட்டிருப்பதை நல்லா கவனிக்கிறீங்க தான். வானூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கே பாஸ்கர் மீது திட்டமிட்டு வீண் பழி சுமத்தும்
கீழான செயலில் ஈடுபட்டிருப்பதை திமுக வன்மையாக கண்டிக்கிறது. திமுக வன்மையாக கண்டிக்கிறது. இங்க நல்லா கவனிக்கணும். லட்சுமணன் கண்டிக்கல, விழுப்புரம் மாவட்டம் கண்டிக்கல, திமுக வன்மையாக கண்டிக்கிறது. அப்ப இதை தயாரித்தது யாரு? அறிவாலயம். முதலமைச்சருடைய ஒப்புதலோடு இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்ற சந்தேகம் வருகிறது. திமுக கண்டிக்கிறது. எது? ஒரு பெண் ஒருவர் என்னை கற்பழித்திருக்கிறார், ஆபாச பட வீடியோ எடுத்திருக்கிறார், அதை காட்டி என்னை 8 மாதமாக என்னை கற்பழித்துக் கொண்டிருக்கிறார். என்னால் என் உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை, என்னால் இனி முடியாது, நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற மனநிலை வந்தபோது என் மகனை நலனை கருத்தில் கொண்டு நான் இதை கொடுத்து விடுங்கள் என்ற போது என்னை மிரட்டியதால் இந்த புகார் கொடுத்திருக்கிறார். அதற்கு அவர்கள் சொல்வது வீண் அவதூறு பரப்புகிறார்கள். அதை திமுக வன்மையாக கண்டிக்கிறது. நல்ல செயல். மாற்றுக் கட்சிகள் தலை தூக்க இயலாதபடி மேற்கு ஒன்றிய சிலர் பாஸ்கரன் செயல்பட்டு வருவார் 3 மாசத்துல. இதை கூட அவங்க ஒன்றிய செயலர் ஒழுங்கு, அவங்க மாவட்ட செயலர் லட்சுமி ஒழுங்கு அவங்கள்ட்ட சொல்ல. மாற்றுக் கட்சி தலை தூக்க முடியாதபடி 25 ஆண்டு காலமாக இந்த வானூர் தொகுதியில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதை கூட தெரியல. 3 மாசத்துல தலை தூக்கம். ஆமாம், அவ்வளோதான். யாருமே தலை தூக்கிறதில்லை. யாரும் வியாபாரம் செய்ய முடியாது, யாரும் தொழில் பண்ண முடியாது, ஆதரவற்ற பெண்கள் இருக்க முடியாது. அங்கே போய் கேட்டால் அதான் நிலைமை. அல்ல, அந்த ஊருக்காரங்க அதான் சொல்கிறாங்க. அதை தான் நான் நேற்று சொன்னேன். விசாரிங்க, விசாரித்து நடவடிக்கை எடுங்க. நமக்கு அவருக்கு மேலே என்ன தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி ஒன்றும் கிடையாது. அவர் கருப்பா சிவப்பான்னு கூட நம்ம பார்த்து தெரியாது. சொல்கிறார், வானூர் ஒன்றிய கழக செயல் பணிகளை ஆற்றி வரும் ஒன்றிய கழக செயலாளர் பாஸ்கரன் மீது சதிகாரர்கள் வீசும் பாலியல் குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் இல்லை என்று முழுமையான விசாரணை நடத்தி உண்மையை உறுதி செய்திருக்கிறோம். எப்படா லட்சுமணன் எஸ்பி ஆனாரு? எப்போ ஐபிஎஸ் படித்தார் அவரு? டாக்டர் தொழில் விட்டு எப்போ எஸ்பி ஆனாரு? இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க விசாரணை செய்வதற்கு? திமுக யார் அதிகாரம் கூட? நீங்கள் ஆளுங்க தமிழ்நாட்டையே ஆளலாம், இந்தியா கூட ஆளலாம். ஒரு குற்ற செயல் நடந்தால் அந்த குற்றத்தை விசாரிக்கிற அதிகாரம் யாருக்கு? காவல்துறைக்கு. அதுவும் உயர் அதிகாரி கூட கிடையாது. ஒரு பகுதியிலே இப்போ இந்த விழுப்புரம் நகரத்தில் இந்த இடத்துல இந்த வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு குற்றம் நடக்குதுன்னா அங்கே இருக்கிற எஸ்ஐயோ இல்லை இன்ஸ்பெக்டரோ இல்லை அதுக்கு யார் அந்த சட்டத்தின் வகுத்திருக்கிறாங்களோ அவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம். எஸ்பிக்கும் கிடையாது, டிஐஜிக்கும் கிடையாது. அவருக்கு தான் அந்த குற்றத்தை விசாரிக்க முடியும். அப்படி இருக்கின்ற போது மிக கொடூரமான குற்றம் இது. ஒரு கற்பழிப்பு என்பது ஒரு கொடூரமான குற்றம், பெண்களுக்கு எதிரான குற்றம். அந்த குற்ற செயலிலே காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. விசாரணை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. விசாரணை நடைபெற்றுக் கொண்டு வருகின்ற போது திமுகவுடைய மாவட்ட செயலாளர் இந்த விழுப்புரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பெண்களும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த லட்சுமணனுக்கு படித்தவர்கள், இளம் பெண்கள், தாய்மார்கள், முதியோர்கள், பெண்களும் இந்த லட்சுமணன் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட லட்சுமணன் இன்றைக்கு பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட, கற்பழிப்பு குற்றம் சாட்டப்பட்ட இந்த பாஸ்கரனுக்கு ஆதரவாக இது அவதூறாக பரப்புகிறார்கள், பொய்யாக பரப்புகிறார்கள். இதில் நான் முழுமையாக விசாரித்து விட்டேன். யாரு இவர்? நான் லட்சுமணனாகிய நான், விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினராகிய நான், திமுகவுடைய மத்திய மாவட்ட செயலராகிய நான், லட்சுமணன் நான் முழுமையாக விசாரித்ததிலே இது உண்மை அல்ல என்று தெரிந்து உள்ளது. அப்போ இனிமேல் எல்லா கேஸும் அவரே விசாரிப்பார்ப்பா. புதிய எஸ்பி வந்துக்கிறார், புதிய இன்ஸ்பெக்டர். இனிமேல் விழுப்புரம் நகரத்தில் கட்ட பஞ்சாயத்து இருக்காது, ரவுடிசம் இருக்காது, கஞ்சா இருக்காது, போதை இருக்காது. பெண்களுக்கு பாதுகாப்பு முழுமையாக கொடுத்துருவார் லட்சுமணன். இனிமேல் எல்லாம் நடக்கும். ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் வந்துக்கிறார். என்கவுண்டர் ஏகாம்பரம் வந்துக்கிறார். ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் லட்சுமணன் விசாரிச்சிருக்கிறார்.
யார் இவருக்கு அதிகாரம் கொடுத்தது? இல்லை, மிகப்பெரிய தவறு. ஆளுங்கட்சி நிர்வாகியின் மீது, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும், ஒரு வழக்கு விசாரணை இருக்கின்ற போது ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், இது பொய், இது அவதூறு, இதை நாங்கள் விசாரித்திருக்கிறோம், இதில் உண்மையில்லை என்று சொன்னால் நீ யாருக்கு இந்த செய்தியை சொல்கிறார்? இந்த வழக்கை இப்படிதான் நீ விசாரிக்க வேண்டும். காவல்துறை எச்சரிக்கிறார், காவல்துறையை இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறார். இந்த வழக்கை இப்படிதான் நீங்கள் விசாரிக்க வேண்டும். ஞானசேகரன் தவறு செய்யவில்லை. பாஸ்கர், சாரி, அதுக்கு என்ன பண்றது? ஞானசேகரன் எல்லாம் அந்த எந்த பேர் எடுத்தாலும் திமுக தான் வருது. நம்ம என்ன பண்றது? பாஸ்கரன் தவறு செய்யவில்லை, இது பொய்யான குற்றச்சாட்டு என்று நீங்கள் அறிக்கை கொடுக்க வேண்டும், நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். அந்த பாஸ்கரனை காப்பாற்றுகிற அப்பட்டமான பச்சையான ஒரு முயற்சி. இப்படி எல்லாரும் மறைதுருவாக செய்வாங்க. சில குற்றங்கள்ல கட்சிக்காரங்க ஏதாவது ஈடுபட்டானா அடிதள்ளி போனான், சண்டை பண்ணிட்டான், அது பண்ணிட்டான், ஏதோ ஃபோனில் பேசுவாங்கன்னு சொன்னோம். ஆனால் இதை மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர், இது திமுக தலைமைக்கு தெரிந்து செய்கிறாரா? முதலமைச்சருக்கு தெரியுமா? இல்லை அவருடைய உத்தரவு? ஏன்னா இந்த திமுக கண்டிக்கிறது என்பது சந்தேகம் வருது. இது அறிவாலயத்திலிருந்து தயாரிக்கப்பட்டதோ என்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இதுவரை அரசியலில் யாரும் இப்படி கேள்விப்பட்டதாக சரித்திரமே இல்லை. மறைமுகமாக சொல்லுவாங்க, இல்லை இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. ஆனால் வெளிப்படையாக ஒரு குற்றவாளிக்கு, ஒரு கற்பழிப்பு குற்றவாளிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நன்மதிப்பு சர்டிஃபிகேட்டை கொடுக்கிறார். அவர் உத்தமர், நியாயவாதி, காந்தியவாதி என்று சொல்லுகிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? அப்ப இந்த காவல்துறை எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இதை தான் நாங்கள் அப்பப்போ சொல்றோம். தமிழ்நாடுடைய காவல்துறை செயலிழந்திருக்கிறது, செயல்படவில்லை, திமுகவுடைய ஏஜென்டாக செயல்படுகிறது, கோபாலபுரத்து அடிமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறார்களோ அதை செய்து கொண்டிருக்கிறது. அதான் சொன்னோம். அதுதான் இன்னைக்கு நிரூபணம் ஆகியிருக்கிறது. அப்புறம் சொல்றார், முறையற்ற வகையில் பேசுகின்ற நீதிமன்றங்களுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். நாள் குட்டு வாங்க போகும் நாள் தொலைவில் இல்லை. சி.வி. சண்முகம் இந்த முறையும் குட்டு வாங்க போகும் நாள் தொலைவில் இல்லை. நீதிமன்றத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் ஒன்றிய கழக செயலாளர் பாஸ்கர் அவர்கள் சட்ட நடவடிக்கையால் நெருங்கி விட்டது என்பதை நினைவு விட்டுகிறேன். என்ன மிரட்டியா லட்சுமணன் அவர்களே? அதை சொல்றதுக்கு ஒரு அருகதை இருக்கணும், ஒரு தகுதி இருக்கணும். புரியுதா? நீதிமன்றத்தை பார்த்து பயப்படுறவன் இந்த சி.வி. சண்முகம் கிடையாது. புரியுதா? எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இங்கே இருக்கிறோம். தாராளமாக வா நீதிமன்றத்தில் போடு. நான் அவதூறு பரப்புறேன், பொய்யா சொன்னேன், பாஸ்கர் மீது வீண் பழி சொன்னாரு, அவதூறாக போட்டாரு சொல்லி வழக்கு போடு. நான் அதை தான் வரவேற்கிறேன். நீ வா நீதிமன்றத்துக்கு. ஏன்னா உங்ககிட்ட நியாயம் கிடைக்காது. யார்கிட்ட? இந்த திமுக அரசுல, இந்த காவல்துறையில் நியாயம் கிடைக்காது. எப்போ ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு கற்பழிப்பு குற்றவாளிக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்து கண்டன அறிக்கை கொடுக்குறாரோ அப்போ இந்த இதில் நியாயம் கிடைக்காது. நீதிமன்றத்துக்கு வா, என்ன இழு, வா, நான் அதை முழு மனதாக ஏற்றுக்கிறேன். உனக்கு தைரியம் இருந்தால் நீதிமன்றத்தில் வழக்கு போடு, நான் பார்க்குறேன், போடு. அது யார் சொல்கிறேன்? உனக்கு சொல்கிறதுக்கு என்ன ஏதாவது அருகதை இருக்குதா? நீ யார்? ஆனால் திருடனை பார்த்து என்ன சொல்லுவோம்? நல்லவன் தான் சொல்லுவோம், கெட்டவன் நான் சொல்லுவான், அந்த திருடன் சொல்லுவான். அது மாதிரி தான் இந்த லட்சுமணன் யார்? இந்த லட்சுமணன் ஒரு குற்றவாளி. நீதிமன்றத்தில் செக் மோசடி வழக்கில் தன் கூட இருந்த ஒரு இறுதிய அறுவை சிகிச்சை மருத்துவர் இடமிருந்து கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாயை பணத்தை பெற்றுக்கொண்டு செக்கை கொடுத்து விட்டு அந்த செக்கை பணம் போடாமல் மோசடி செய்து அந்த வழக்கு இன்னைக்கு விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடக்குது. அந்த கோர்ட்டுக்கு போகிறதுக்கு உனக்கு தைரியம் இல்லை, துப்பு இல்லை. நீதிமன்றத்தை போய் சந்திங்க, பார்க்க தான் போகிறோம். நாங்கள் தைரியமாக போகிறோம். 26 வழக்கு போட்டேன், தைரியமாக நீதிமன்றத்துக்கு போனோம். 24 வழக்கில் விடுதலாகி வந்திருக்கிறேன். புரியுதா? ஆகவே இப்படிப்பட்ட அவதூறுன்னு சொல்கிறாரு.
நான் கொஞ்சம் இந்த எஃப்ஐஆரை படித்து காட்டுறேன், கொஞ்சம் பார்த்துங்க. அவங்க சொன்ன அப்போ தான் அவங்களுக்கு கொடுங்க. எனது கணவர் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு என்னிடமிருந்து பிரிந்து வேறு பெண்ணுடன் வாழ்ந்து வருகிறார். நான் வீட்டின் எதிரிலே பூக்குடை வைத்து வயதான பெற்றோர்கள் என் மகனை வளர்த்து படிக்க வைத்து வருகிறேன். என் வீட்டுக்கு 4வது வீட்டில் வசிக்கும் திருவக்கரை ஊராட்சி முன்னாள் தலைவர் பாஸ்கரன் தந்தை பெயர் கோவிந்தசாமி. செல் நம்பர் 9443536919 91597931440. செல்ஃபோன் உட்பட கொடுத்துருக்குறாங்க, 2 ஃபோனு. என்பவர் தானாக என்னை அழைத்து வீடு கட்டப் போவதாக கேள்விப்பட்டதாகவும் வீடு கட்ட தேவையான மணல், ஜல்லி, கல், ஜல்லி போன்ற பொருட்களை குறைந்த விலையில் வாங்கி தருவதாக கூறி என்னிடம் பேசி பொருட்களை சப்ளை செய்து அதற்குண்டான பணத்தையும் நான் அவரிடம் கொடுத்து விட்டேன். அதைத் தொடர்ந்து பாஸ்கரன் என்பவர் என்னிடம் அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தேவையில்லாமல் பேசி தொந்தரவு கொடுத்து வந்தார். எனக்கு திருமணம் ஆகவில்லை, உன் கணவன் உன்னுடன் வாழவில்லை என்று கூறி நாம் ஏன் ஒன்று சேரக்கூடாது என்று கேட்டார். அதற்கு நான் இதுபோன்று அத்துமீறி என்னிடம் பேசினால் ஊர் பஞ்சாயத்தில் உங்களை பற்றி கூறிவிடுவேன் என்பதற்கு மேற்படி பாஸ்கரன் என்பவர், ஊரில் நான் பெரிய மனுஷன், என்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள், நான் சொல்வதை போல் நீ நடக்கவில்லை என்றால் ஊர் முழுவதும் உன்னை பற்றி தவறுதலாக சொல்லி அசிங்கப்படுத்தி விடுவேன் என்றும் இந்த ஊரிலே இருக்க முடியாது என்றும் பலமுறை மிரட்டினார். மேலும் என்னை பற்றி எந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாலும், கரெக்டாக தான் சொல்கிறாரு, எந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாலும் யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். தெளிவாக தான் சொல்லியிருக்காரு. எல்லாம் அவர் பாக்கெட்டில் இருக்குது பண்ணுது. லட்சுமணனே அவர் பாக்கெட்டில் இருக்கும்போது அப்புறம் காவல் நிலையம் என்ன பண்ணணும்? எடுக்க மாட்டார்கள் என்று இந்த மாவட்டத்திலே நான் பெரும்புள்ளி என்று கூறி என்னை தொடர்ந்து மிரட்டி வந்தார். பாஸ்கர் என்பவர் என்னிடம் பேசிக்கொண்டே கதவை அடைத்து விட்டு என்னை கட்டிப்பிடித்து, ரைட் அதெல்லாம் வேண்டாம், என்னை பலவந்தமாக இழுத்து சென்றார். வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம். நான் உடனே சத்தம் போட்டேன். மேற்படி பாஸ்கரன் எனது வாயை அவர் கையால் இறுக்கமாக மூடிவிட்டு கத்தினால் உன்னை தவறாக பேசி அசிங்கப்படுத்தி விடுவேன் என்று கூறிக்கொண்டு எனது விருப்பமில்லாமல் உடலுறவு செய்தார். மேலும் இதை வெளியே சொன்னால் உனக்கு தான் அசிங்கம் என்றும், நான் ஆம்பளை, மேலும் அரசியல் செல்வாக்கு பணபலம் வைத்து எதையும் சாதித்திருவேன் என்று மிரட்டி அனுப்பினார். அடுத்த நாள் என்னிடம் மேற்படி இரவு நடந்த அனைத்தையும் அவர் வீடியோ எடுத்துள்ளதாகவும், அவர் படுக்கைக்கு கூப்பிடும்போது மறுப்பு தெரிவிக்காமல் வர வேண்டும் என்றும், எப்போது ஃபோனில் ஆசையாக பேச வேண்டும் என்றும், இல்லை என்றால் அவர் எடுத்த அந்த செக்ஸ் வீடியோவை உலகமே பார்க்கும் என்றும் என்னை மிரட்டினார். நான் உடனே தற்கொலை செய்து கொள்ள துணிந்தபோது எனது பிள்ளை பற்றி நினைத்து என் முடிவை மாற்றிக்கொண்டு வாழ்ந்து ஆரம்பித்தேன். பாஸ்கரன் அவர்கள் இந்த விஷயம் வெளியில் தெரியாமல் இருக்க நான் எப்போது கூப்பிடுகிறேனோ அப்போதெல்லாம் மறுப்பு தெரிவிக்காமல் வர வேண்டும், இல்லை என்றால் பொய்யான அவதூறுகளையும் வீடியோவையும் பரப்பி உன் மானத்தை வாங்கிவிடுவேன் என்று மிரட்டியே கடந்த 6 மாத காலமாக பலமுறை என்னை கட்டாயப்படுத்தி மேற்படி அவர் கார்ஷெட்டில் உடலுறவு செய்தார். என்னையும் எனது மகனையும் திருவக்கரை கிராமத்தில் வாழவிட மாட்டேன் என்றும், என் இஷ்டப்படி இருந்தால் உயிர் பிழைக்கலாம், இல்லை என்றால் தொலைத்திடுவேன் என்று 1 வாரமாக என்னை கொலை மிரட்டல், இன்டிமிடேஷன். எங்கே அந்த செக்ஷன் போட்டாங்க? போடலையே, போடல. கொலை மிரட்டல் 562 எங்கே இருக்குது? இல்லையே, அதில் இல்லை. 307 எதுவும் இல்லை. வருகிறார். எனது உடல்நிலை சரியில்லை என்றும் இனிமேல் வரமாட்டேன் என்று கூறியும் மேற்படி பாஸ்கரன் அவர்கள் வீடியோவை வெளியிட்டுவிடுவேன் என்று மறைமுறுத்தி தொடர்ந்து என்னை செக்ஸ் தொல்லை தந்து கொண்டிருக்கிறார். நான் அவரால் மிகுந்த மனவேலை, உடல் வேதனை அடைந்து வாழ்க்கையில் வருகிறேன். தினமும் அன்பாக ஆதரவாக தொலைபேசியில் பேசணும். அவர்கள் மகனையும் உன்னையும் உன் மகனையும் இல்லாமல் செய்துவிடுவேன் மிரட்டி வருகிறார். இதுதான் கடந்த 6 மாதங்களாக எனக்கு பாலியல் சித்திரவதை செய்து எனக்கு விருப்பம் இல்லாமல் வலுக்கட்டாயமாக உடலுறவு செய்து கொடுமைப்படுத்தும் மேற்படி திருவக்கரை முன்னாள் ஊராட்சி மன்றத்தில் பாஸ்கரன் அவர்கள் மீது சட்டப்படி
தாக்கல் செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயிருக்கும் மானத்துக்கும் தக்க பாதுகாப்பு அளிக்கணும் கேட்டு. இதில் எங்கே அவதூறு சொல்லுங்கள். பத்திரிகையாளர்லாம் இருக்கீங்க, ஊடகம்லாம் உண்மையை பேசுங்க, உண்மையை சொல்லுங்கள். இல்லை கட்சி சார்பாலாம் ஒன்றும் பேசல. ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுன்றதால நம்ம சொல்கிறோம். அன்றைக்கி காவலர்கள் கூட ஒரு அதுக்கு தான் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணோம். திண்டிவனத்தில் ஒரு காவலர் ஒரு மாணவியை கற்பழிப்பு செய்து பலவந்தம் பண்ணோம். அதுக்கு தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இது எங்கள் கடமை. ஒரு அரசியல் கட்சியினுடைய எதிர்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சியினுடைய ஜனநாயக உரிமை. நடக்கிற தவறுகளை அது யார் செய்தாலும் சரி, அந்த தவறுகளை எடுத்து காட்டுகிற உரிமை எங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். உங்கள் கவனத்துக்கு வராமல் கூட இருக்கலாம், இல்லை உங்கள் கட்சிக்காரர்கள் தவறான தகவல் கூட உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம். உங்கள் கவனத்தை ஈர்க்கிறதுக்கு தான் ஆர்ப்பாட்டம், போராட்டம் இதெல்லாம் நடத்துகிறோம் ஒரு எதிர்கட்சிகள். அதன் மூலம் உங்களுக்கு தகவல் தெரிந்தால் அதன் உண்மையை சர்ச்சை நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அதுக்கு நேர்மாறாக இதுவரை எந்த அரசியல் கட்சியும் துணியாத, எந்த அரசியல் கட்சி நிர்வாகம் துணியாத, தைரியம் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யாத ஒரு செயலை இன்னைக்கு இந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய திமுகவுடைய மத்திய மாவட்ட பொறுப்பாளர், விழுப்புரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமணன் அவர்கள் இன்றைக்கு அந்த கற்பழிப்பிலே புகாரிலே இருக்கிற குற்றவாளிக்கு நற்சான்று வழங்கியிருக்கிறார். அவர் இந்த சம்பவம் உண்மை இல்லை என்று சொல்லுகிறார். சிறந்த ஒன்றிய செயலாளர், சிறப்பாக செயல்பட்டு செயலாளர் என்று அவருக்கு பத்திரம் கொடுக்கிறார், சிறப்பு பெற்றார். இதை சொன்ன எங்கள் மீது வழக்கு போடுவோம் என்று மிரட்டுகிறார். வழக்கு வரட்டும், அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் நாங்கள் கேட்பது தமிழகத்தினுடைய முதலமைச்சரையும் குறிப்பாக திமுகவுடைய தலைவராக இருக்கிற திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறேன். இதுதான் நீங்கள் பெண்களை காப்பாற்றுகின்ற லட்சணமா? உண்மையா இல்லையா என்பது யார் நிரூபிக்கிறது, தீர்மானிப்பது? நீதிமன்றம். நீங்கள் வழக்கு போட்டீங்க, விசாரணை பண்ணுங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்க. நீதிமன்றத்தில் ஒரு குற்றவாளியா இல்லையா நிரூபணம் நீதிமன்றம் சொல்லணும். ஆனால் போலீஸ் அதிகாரம், நீதித்துறை, அனைத்து அதிகாரங்களும் இந்த மாவட்ட செயலாளர், இந்த விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி லட்சுமணனுக்கு யார் கொடுத்தது? இந்த தைரியம் லட்சுமணனுக்கு எப்படி வந்தது? எங்கு வந்தது? திமுக இருக்கிற பெருந்தலைவர்களை கூட செய்ய துணியாத, அனைத்து கட்சியிலுமே சொல்ற, திமுக எந்த கட்சியிலுமே எந்த தலைவருமே செய்ய துணியாத, தைரியம் வராத ஒரு செயலை, ஒரு கேவலமான செயலை, ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி ஏற்பட்டிருக்கிறது, கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். 8 மாத காலமாக ஆபாச வீடியோ எடுத்து கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த கற்பழித்த அந்த கயவனுக்கு, அந்த குற்றவாளிக்கு, அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, இந்த விழுப்புரம் தொகுதியுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதுவும் படித்த ஒரு மருத்துவராக இருக்கிற டாக்டர் லட்சுமணன் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது நியாயமா? இது உங்களுக்கு சம்மதமா? திமுக தலைமைக்கு சம்மதமா? உங்களை போட்டிருக்கிறார். திமுக கண்டிக்கிறது என்று சொல்லுகிறார். எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் இப்பயும் சொல்லுகிறேன், திமுக தலைமை இது கொடுத்திருக்காது. ஏன்னா இந்த அளவுக்கு செயல்பட மாட்டார்கள். ஆனால் இங்கே திமுக கண்டிக்கிறது என்ற வார்த்தை வரும்போது எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. இது அறிவாலயத்தால் தயாரிக்கப்பட்டதா? அந்த அளவுக்கு திமுக தரந்தாழ்ந்து போய்விட்டதா? பெண்களுடைய மானத்தை கேள்விக்குறியாக்குறதா இந்த திமுக என்பதை நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். காவல்துறைக்கு சொல்கிறோம், மீண்டும் சொல்கிறோம், வேண்டுகோளாகவும் சொல்கிறோம். உண்மையை விரைந்து விசாரித்து, இன்னைக்கு 19ஆம் தேதி கொடுத்தது, இத்தனை நாள் ஆட்கிறது, இன்னும் அந்த பெண்ணுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்படவில்லை. ஒரு கற்பழிப்பு புகார் கொடுத்தால் முதல் கடமை அந்த பெண்ணுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும். ஏன் இது வரைக்கும் செய்யல? ஏன் செய்யல? யாருடைய அழுத்தம்? என்ன காரணம்? ஆகவே தயவு செய்து இனிமேலாட்டாவது காவல்துறை இதிலே முழு கவனம் செலுத்தி குற்றவாளியை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுத்து, குறிப்பாக இந்த அளவுக்கு திமுகவுடைய மாவட்ட செயலாளரே அவருக்கு பரிந்துரை செய்து வெளிப்படையாக அறிக்கை கொடுத்து அவருக்கு ஆதரவிக்கிறார் என்றால் அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன என்பதை பார்க்க வேண்டும். அந்த பெண்ணுக்கு முழுமையான பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும். அந்த பெண்ணிற்கு ஏதாவது நடந்தால்
இனிமேலும் நடந்தால் அதற்கு இந்த அறிக்கை தான் காரணம். இந்த அறிக்கை தான் அந்த பெண்ணிற்கு ஏதாவது ஆபத்து என்றால் அதற்கு இந்த அறிக்கையை வெளியிட்டவர்கள் தான் காரணமாக இருப்பார்கள் என்பதை கூறி காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி வருகிறேன். அது முதலே சொல்லணும். ஆகவே இப்படிப்பட்ட கொடுங்குற்றம் கற்பழிப்பு குற்றத்திலே குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கிற திமுக அதனுடைய மாவட்ட செயலாளர் திரு லட்சுமணன் அவர்களை கண்டித்தும் கைது செய்யாத அந்த குற்றவாளியை கைது செய்யாத காவல்துறையை கண்டித்தும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி விழுப்புரத்தில் இருக்கிற அனைத்து நகர ஒன்றிய பூர்வ கழகத்திலே மெழுகுவர்த்தி ஆர்ப்பாட்டம் வருகின்ற 27ஆம் தேதி மாலை 6 மணியிலும் நடைபெறும் என்று கேட்டுக்கிறேன். ஒன்று சொல்கிற நம்ம மாவட்ட மக்களுக்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. பெண்களுக்கு சொல்கிறோம், நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை நாங்கள் சொல்கிறோம். எப்போ ஒரு திமுகவுடைய மாவட்ட செயலாளர் ஒரு கற்பழிப்பு குற்றவாளிக்கு உடனடியாக அறிக்கை வெளியிடுகிறாரோ அப்போதே தெரிந்து கொள்ளுங்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற தாய்மார்களே, மாணவிகளே, அனைத்து பெண்களுக்கும் சொல்லுகிறோம், உஷார் உஷார் உஷார், ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. காவல்துறை இல்லை, இனிமேல் திமுக தான் காவல்துறை. எந்த குற்றம் செய்தாலும் அவர்களே விசாரித்து அவர்களே விடுவித்துக் கொள்வார்கள். ஆகவே உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இந்த ஓபிஎஸ் 3வது அணி உருவாக்குன்னு சொல்லியிருக்காரு சார். இவர் வந்து இந்த செங்கோட்டையன் வந்து 27ஆம் தேதி தாவேக்காக போறேன்னு சொல்லியிருக்காரு சார். அண்ணா திமுக பத்தி கேளுங்க, அண்ணா திமுக பத்தி கேளுங்க. யார் எங்க பாருங்க, அண்ணா திமுக என்ன நடக்குது கேளுங்க. வெளியில இருக்கிறவங்க அவர் அங்க போறாரு, இவர் இங்க போறாரு, அவர் 3வது அணி அணிக்கிறாரு, 4வது அணி இருக்கிறாரு, இல்ல உருள்றாரு பிறல்றாரு, எதுல இருந்தா எங்களுக்கு என்ன? ஊராட்சி மன்ற தலைவர் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர், அது வந்து ஒரு கான்ட்ராக்ட் விஷயத்துல திமுக ஒன்றிய பொருளாளர் வந்து அடிச்சு அவங்க ஃபேமிலியை அடிச்சு ஹாஸ்பிட்டல் ட்ரீட் பண்ணி இது வரைக்கும் வழக்கு பதிவு தெரியல, எனக்கு தெரியல. அதான் சொல்லிட்டேன், கற்பழிப்பு குற்றவாளிக்கே நம்ம மாவட்டத்தில் அறிக்கை விடுறதா அப்புறம் திமுக வீட்டு தான்